இது ஒரு மனிதனின் கதை. அரை நூற்றாண்டு காலம் சமூகத்திற்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு மனிதனின் கதை. தன் ஆயுளில் பாதியை அல்ல, அதற்கும் கூடுதலாக இந்த மண்ணுக்காக உழைத்த ஒரு மனிதனின் கதை. பட்டம் பதவி இவைகளை பெரிதும் சுவைக்காமல், லாபம் நட்டம் கணக்கு பார்க்காமல், தோல்விகளை கண்டு ஒருபோதும் துவளாமல், யாதொரு பிரதிபலனும் எதிர்பாராமல் 50 ஆண்டுகள் பொது வாழ்க்கைக்காக தன்னை அர்ப்பணித்த புரட்சி தொண்டர் ஐகோவின் கதை. இருநூறு வருடங்களுக்கு முந்தைய திருநெல்வேலி மாவட்டத்தின் கிழக்கு பகுதியில் தேரி நிலமும் மருத நிலமும் சந்தித்துக் கொள்ளும் ஒரு வளமான பூமியை தனக்கு சொந்தமாக்கிக் கொண்ட சாமிக்கண் பண்ணையார் என்ற கிராமக்காரரின் வழித்தோன்றலாகிய கிராமக்காரர் ஐயாசாமி புஷ்பம் தம்பதியருக்கு 6வது மகனாக பிறந்தவர்தான் ஐகோ என்று அழைக்கப்படும் ஐ கோபால்சாமி. இவர் பிறந்த தேதி 1/1/1966. சாத்தான்குளம் வட்டம் கொம்பன்குளம் கிராமத்தைச் சேர்ந்த வரி பூலாங்குளம் என்று மருவி அழைக்கப்படும் பூலாங்குளம் இவர் பிறந்த ஊராகும். அன்றைய காலகட்டத்தில் மேல் சாதியினர் என்று கருதப்பட்ட ஒரு சில வகுப்பாளர்களே நில உடைமையாளர்களாக வாழ்ந்த காலகட்டத்தில் ஐகோவின் மூதாதையர்கள் அந்த நிலப்பரப்பில் நன்சை புன்சை நிலங்களை வாங்கி வேளாண் தொழிலில் முன்னேற்றம் அடைந்தனர். அவர்கள்தான் முதலில் மாடி வைத்து வீடு கட்டியவர்கள். அவர்கள்தான் முதலில் அந்த பகுதியில் கிணறு அமைத்தவர்கள். அவர்கள்தான் அந்த பகுதியில் முதலில் திண்ணை பள்ளிக்கூடம் உருவாக்கியவர்கள். அவர்கள்தான் அந்த பகுதியில் கிறிஸ்துவ தேவாலயங்கள் அமைய நிலம் தந்தவர்கள். அவர்கள் தங்கள் குடும்பங்களுக்கு குற்றேவல் புரிந்த தொழிலாளர்களுக்கு வழங்கிய நிலம்தான் இன்றளவும் குடியேற்ற விலை என்று அழைக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட பரம்பரை சிறப்பும் பாரம்பரிய பெருமையும் கொண்ட உழைப்பால் உயர்ந்த ஒரு குடும்பத்தில் பிறந்தவர்தான் ஐகோ. இங்கே தோற்றாலும் இப்படை வெல்லும் நிச்சயமே. எப்படை இங்கே தோற்றாலும் இப்படை வெல்லும் சத்தியமே. இந்த வீடு ஒரு பிள்ளையை தரவில்லை, போராளியை தந்தது. ஆம், இங்கிருந்துதான் ஐகோவின் போராட்ட வாழ்க்கை தொடங்கியது. தனது சொந்த கிராமத்தில் அமைந்துள்ள CMS இவாஞ்சலிக்கல் பள்ளியில் நடுநிலை பள்ளி பருவத்தையும், சாத்தான்குளம் TDTA RMP புலமாடன் செட்டியார் பள்ளியில் உயர்நிலை பருவத்தையும், தூத்துக்குடி புனித மரியன்னை பள்ளியில் மேல்நிலை பருவத்தையும் பயின்ற ஐகோ திருச்செந்தூர் ஆதித்தனார் கல்லூரியில் வணிகவியலில் பட்ட படிப்பும், பின்னர் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறையில் இதழியல் மற்றும் தகவல் தொடர்பியல் துறையில் முதுகலை பட்டமும் பெற்றிருக்கிறார். சுறுசுறுப்பும் சேவை மனப்பான்மையும் கொண்ட ஐகோ சிறுவனாக இருந்தபோதே, அதாவது தனது 9வது வயதிலேயே ரோமன் கத்தோலிக்க திருச்சபையை சார்ந்த அமைப்பான தேன்கூடு மாணவர் இயக்கத்தில் தன்னை இணைத்து கொண்டு சமூக சேவைகளை செய்ய தொடங்கினார். 1974-75 காலகட்டத்தில் குஜராத்தில் பூகம்பம் ஏற்பட்ட போது 9 வயது சிறுவனாக இருந்த ஐகோ வீடு வீடாக சென்று 4 அணா, 8 அணா, 1 ரூபாய், 2 ரூபாய் என பிரித்து அப்போதே குஜராத் பூகம்ப நிதி வழங்கியுள்ளார்.
நடுநிலைப்பள்ளி பருவத்தில் சிறுவர் கலாமன்றம் என்ற அமைப்பில் தன்னை இணைத்துக் கொண்டு தனி பயிற்சி வகுப்புகள், குரூப் ஸ்டடி வகுப்புகள், நாடக பயிற்சி, ஆடல், பாடல் போன்ற தனி திறமைகளை மேம்படுத்தும் பணிகள் என கல்வி வளர்க்கவும் கலை வளர்க்கவும் ஒரு சுறுசுறுப்பான மாணவராக செயல்பட்டிருக்கிறார். இதே போன்ற பணிகளை தனது உயர்நிலைப்பள்ளி பருவத்திலும் மேல்நிலைப்பள்ளி பருவத்திலும் செய்த ஐகோ அப்போதே வட்டார மக்களின் குறைகளை கேட்டறிந்து அவற்றை மனுக்களாக தயார் செய்து அதிகாரிகளுக்கு அனுப்பி வைக்கும் பணிகளையும் செய்ய தொடங்கினார். அதற்காக அவர் அமைத்ததுதான் வட்டார வாலிபர் மன்றம். கல்லூரி காலத்தில் பொது சேவைகளையும் தாண்டி பேச்சுக்கலை, எழுத்துக்கலை, தனியாத தாய்மொழி பற்று என்ற சிகரங்களை தொட்டதால் சிறுகதை, கவிதை என படைப்பாளியாக பரிணமித்தார். 1983-84 காலகட்டத்தில் ஈழத்தமிழர் பிரச்சினை உச்சத்தை தொட்டபோது இலங்கை தமிழர் வாழ்வாதாரத்திற்காக ரூபாய் 7,000 நிதியாக சேகரித்து அனுப்பினார். பள்ளி பருவத்திலேயே போர்க்குணம் படைத்த ஐகோ அன்று தொட்டு இன்று வரை போர்க்குணம் சிறிதும் மழுங்காமல் எவ்வளவு இழப்புகள் ஏற்பட்டாலும் போர்க்குணத்திலிருந்து சிறிதும் வலுவாதவர் ஐகோ. ஐகோ எதையும் எதிர்பார்த்து எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடுவது கிடையாது. இவர் இந்த ஜாதியை சார்ந்தவர், இவர் ஆதிக்க ஜாதியை சார்ந்தவர், இவர் மிகப்பெரிய கோடீஸ்வரர், இவரை எதிர்த்தால் நம்முடைய பாதிப்பு நமக்கு ஏற்படும் என்பதை பற்றியெல்லாம் சிறிதும் அஞ்சாதவர், நினைத்து விட்டால் அதை செய்து காட்டுபவர். இதை போன்ற போர்க்குணம் உள்ளவரை பார்க்கவே முடியாது. தன்னுடைய குடும்பம், மனைவி, மக்கள் என்று அனைவரையும் ஒதுக்கி வைத்துவிட்டு பொதுநலம் 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 என்றே பொதுநலத்திற்காகவே தன்னுடைய உடல், பொருள், ஆவி அனைத்தையும் செலவழித்துக் கொண்டிருப்பவர். இரவு 10 மணி 11 மணி வரை போராளிகளோடு உரையாடி கொண்டு அதற்கு பிறகு தன்னுடைய ஒவ்வொரு பத்திரிகைகளுக்கும் கட்டுரைகளை எழுதி கொண்டிருப்பார். பேரறிஞர் அண்ணாவை அந்த காலத்தில் ஒப்பிடுவதை போல ஐகோ எப்பொழுது தூங்குகிறார், எப்பொழுது விழிக்கிறார் என்று சொல்ல முடியாது. தேனியை போல சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டே இருப்பார். அவருடைய கொள்கையை பொறுத்தவரை ஐயா தந்தை பெரியார் மீது மிகுந்த பற்று கொண்டவர். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவருடைய குடும்பத்திற்காக எதுவும் அவர் செய்திருக்க மாட்டார், சேர்த்திருக்க மாட்டார். பொது வாழ்க்கைக்காகவே தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொண்டு அனைத்து சமூக மக்களின் நன்னம்பிக்கையை பெற்றவர் ஐகோ. வட்டார வாலிபர் மன்றத்தின் மூலம் உடன் பயிலும் பல மாணவர்களுக்கு உதவிகள் செய்து கொண்டிருந்த ஐகோ தங்கள் பகுதிக்கு வரவேண்டிய அரசு பேருந்துகள் உரிய கால நேரத்திற்கு வராத காரணத்தினால் மாணவர்களும் பொதுமக்களும் அலைக்கழிப்பதை கண்டு வேதனைப்பட்டார். உடனடியாக ஒரு போராட்டத்தை ஏற்பாடு செய்து போராட்ட களத்திலேயே ஸ்ரீவைகுண்டம் டிஎஸ்பி தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட்டு அதில் வெற்றியும் கண்டார். சாத்தாங்குளம் பகுதியிலே மக்கள் பிரச்சனைக்காக ஐ கோபால்சாமி அவர்கள் அவருடைய மாணவர் பருவத்திலிருந்து பல போராட்டங்களை இந்த பகுதியில் நடத்தியிருக்கின்றார். மக்கள் பெருமன்றம் என்று ஒரு மன்றத்தை ஏற்படுத்தி ஒவ்வொரு கிராமங்களில் உள்ள பிரச்சனைகள், குடிநீர், விவசாய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் கையில் எடுத்துக்கொண்டு பல போராட்டங்களை நடத்தி இந்த மக்களுக்கு தீர்வு கண்டுள்ளார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த பகுதியில் தேனியிலே ஒரு பெரும் பிரச்சனை. டேனிடா என்கிற திட்டத்தின் மூலமாக ஒரு 3 கோடி ரூபாயை அரசாங்கம் நிதியாக கொடுக்கப்பட்டு அது ஒப்பந்த அடிப்படையிலே தடுப்பு அணைகள் கட்டுவதற்காக கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த தடுப்பு அணையை கட்டாமலேயே கட்டி முடித்ததாக ஒரு நிகழ்வை அரங்கேற்றிருந்தார்கள். இதனை கண்டித்து ஐயோ அவருடைய தலைமையில் இட்டமொழியிலே மிகப்பெரிய ஒரு சாலை மறியல் போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்தை முன்னிட்டு அதிகாரிகளுடைய பேச்சுவார்த்தை நடத்தி திரும்ப இந்த டேனிடா திட்டம் அது விவசாயிகளுக்கு அங்கே கொண்டு வரப்பட்டது என்றால் இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லலாம். பள்ளி மாணவர்களுக்கான பிரச்சனை, பேருந்து பிரச்சனைனாலும் சரி, இல்லை இந்த பகுதியிலே சில திட்டங்கள் முடக்கப்பட்டிருந்தாலும் சரி, இந்த பகுதி மக்கள் உடனடியாக அழைப்பது ஐ கோபால்சாமி ஐகோ அவர்களை தான்.
ஏனென்றால் அவருடைய பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனை எப்படி தீர்க்க வேண்டும் என்பதுடைய எண்ணத்தில் தான் இந்த போராட்டம் தவிர மற்றவையெல்லாம் அவர் எதிர்பார்க்கறதும் கிடையாது. இங்குள்ள இந்த பகுதியில் உள்ள மக்களை அழைத்து, இங்கும் அவரோடு சேர்ந்து போராடுகின்ற பல மக்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர் அழைத்து பல போராட்டங்கள் சாத்தான்குளம், திட்டமொழி, தூத்துக்குடி, திருச்செந்தூர் பல பகுதிகளிலே போராட்டங்கள் நடத்தப்பட்டது. அதுக்கு அவருடைய அந்த போராட்ட குணம்தான். பொதுமக்கள் பெருமன்றம் அமைப்பின் மூலம் நெல்லை, குமரி, தூத்துக்குடி மாவட்ட மக்களின் அடிப்படை தேவைகளுக்காக இவர் நடத்திய போராட்டங்கள் எண்ணிக்கையில் அடங்காதது. விவசாயிகளுக்கு கடன் வழங்க போராட்டம், பேருந்து நிலையத்தில் கழிப்பறை அமைக்க போராட்டம், ஊழல் பேய் விரட்டும் போராட்டம் என எத்தனையோ போராட்டங்கள். அத்தனை போராட்டங்களிலும் வெற்றி பெற்றவர் ஐகோ. உள்ளாட்சியை கைப்பற்றுவோம் இயக்கத்தின் வாயிலாக ஐகோவின் முயற்சியால் மூலைக்கரைப்பட்டி, சாத்தான்குளம், நாங்குநேரி பகுதிகளில் பல புதியவர்கள் தேர்தலில் வெற்றி கண்டு உள்ளாட்சி அமைப்புகளில் அங்கம் வகித்தனர். தனது சொந்த கிராமமான பூலாங்குளத்தில் இளம் வயதிலேயே ஊர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐகோ குளம் பராமரிப்பு, ஊர் பராமரிப்பு, நீர்ப்பாசனம் போன்ற பணிகளில் மிக திறமையாக செயல்பட்டார். நாங்கள்லாம் சின்ன பையனாக இருக்கும்போதெல்லாம் 1987, 89 எங்கள் ஊரை சுற்றி 2 பாலம், பெரிய பாலம் இருக்குது. அதில் வெள்ளம் போகும்போது ஊரை விட்டே வெளியே போக முடியாது. பஸ் போக்குவரத்துலாம் துண்டிக்கப்பட்டுரும். அப்படி அந்த நேரத்தில் இந்த வட்டார வாலிபர் சங்கம் அவங்க ஐகோன்னு தலைவராக இருந்தாங்க. அவங்க அந்த நேரத்தில் சமூக சேவையிலும் ரொம்ப ஈடுபாடாக இருந்தாங்க. அவங்க தான் ஊரில் ஆட்களை ஒன்று திரட்டி வரிப்பனாங்குளம், நெடுங்குளத்தில் ஊருக்கு வெளியும் கிழக்கையும் மேற்கையும் 2 பெரிய பாலம் இருக்கும். அதெல்லாம் பாலத்தெல்லாம் பிடிங்கிட்டு போயிடும் வெள்ளம். மக்கள் வெளியே போக முடியாமல் ரொம்ப சிரமப்படுவாங்க. அந்த நேரத்தில் இவங்க பக்கத்தில் உள்ள சரலெல்லாம் அள்ளி, கிணத்துல உள்ள சரலெல்லாம் அள்ளி அதை கொண்டு வந்து நிரத்தி மக்களுக்கு போக்குவரத்துக்கு சீர் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா பக்கத்தில் வேலைகள் நல்லா மக்கள் திருப்தி அடைகிற மாதிரி செஞ்சாங்க. நெடுங்குளம், பூலாங்குளம், கோமானேரி உள்ளிட்ட 7-8 குளங்களுக்கு மணிமுத்தாறு தண்ணீர் கிடைப்பதற்கு காரணமாக இருந்தவர் ஐகோ. இதன் பயனாக மணிமுத்தாறு 3வது, 4வது ரீச் விவசாயிகள் சங்க தலைவராக ஐகோ தேர்ந்தெடுக்கப்பட்டு கடைக்குளங்களான அமுதுண்ணாக்குடி, பண்ணை புதுக்குளம் வரை தண்ணீர் வருவதற்கு காரணமாக இருந்தவர் ஐகோ. கோமானேரி, பேய்க்குளம், கொம்பன்குளம் பகுதிகளுக்கு தனி கால்வாய்கள் அமையவும், எல்லா குளங்களையும் பொதுப்பணித்துறையினர் மூலம் தொடர்ந்து பராமரிப்பு செய்திடவும் காரணமாக இருந்தவர் ஐகோ. நதிகள் இணைப்பு திட்டம் குறித்து நாடு முழுவதும் இன்று பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த சிந்தனையோட்டம் புகழ் பெறுவதற்கு முன்பே இதை செயல்படுத்தி காட்டியவர் ஐகோவும் அவர் உருவாக்கிய சாத்தான்குளம் வட்டார விவசாயிகள் சங்கத்தின் செயல் வீரர்களான ஆசிரியர் பண்பானந்தன், அஞ்சல் அலுவலர் தங்கராஜ், செய்தியாளர் வேணுகோபால், ரெக்ஸ், பொறியாளர் கனகராஜ். ஆம், இவர்களது சீரிய முயற்சியால் தான் தாமிரபரணி, கருமேனியாறு, நம்பியாறு இணைப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டது. சாத்தான்குளம், உடன்குடி பகுதிகளுக்கு நீராதாரம் தருகின்ற சடையநேரி கால்வாய் திட்டத்தினை செயல்படுத்திட உரத்த குரலில் பல போராட்டங்களை முன்னெடுத்தவர் ஐகோ. ஐகோவின் வாழ்க்கையில் 45வது வயது வரை அவரது வட்டார மக்களின் அனைத்து பணிகளையும் குடும்பத்தின் மூத்த மகன் போல் முன்னால் நின்று செயல்பட்டிருக்கிறார். ரேஷன் கார்டு, சாதி சான்றிதழ், வருவாய் சான்றிதழ், உதவித்தொகை பெறுவது என எந்த உதவிகளை யார் கோரினாலும் தன் சொந்த வேலையை உதறிவிட்டு ஊர் மக்களுக்காக உழைத்தவர். அந்த வட்டாரத்தில் அமைக்கப்பட்டுள்ள குடிநீர் தொட்டிகள், இலவச வீட்டு மனைகள், சாலை வசதி, போக்குவரத்து வசதி என எல்லா பணிகளையும் செய்து அதில் வெற்றி கண்டவர் ஐகோ. பூலாங்குளத்தில் ஊருக்கு கிழக்கும் மேற்குமாக அமைந்திருந்த தங்கள் குடும்ப அனுபவத்தில் இருந்த சுமார் 2 ஏக்கர் நத்தம் நிலத்தை ஒதுக்கி கொடுத்து ஊர் மக்களுக்கு வீட்டு மனைகள் அமைய ஏற்பாடு செய்தவர் ஐகோ. இன்றைய காலகட்டத்தில்
நம்முடைய நாட்டில், குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு சமூக பணியை செய்வது என்பது மிகவும் சவாலான ஒன்று என்பதை நாம் உணர வேண்டும். அத்தகைய சவாலான சமூக பணியை மிகச் சிறப்பாக நண்பர் ஐகோ கடந்த 50 ஆண்டுகளாக செய்து வருவதை அறிகிற பொழுது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு சிறுவனாக இருந்து இந்த தமிழ் சமூகத்தை நேசித்து அவருடைய சமூக பணி தொடங்குகிறது. இன்றைக்கு மிக கடினமான, மிக சவாலான இயற்கை வளங்களை காப்பாற்றுகின்ற, குறிப்பாக தாமிரபரணி ஆறு, அதை போல மலைகளை உடைத்து தகர்க்கும் சமூக விரோதிகளுக்கு எதிரான போராட்டம், இது போன்ற சவாலான கடினமான அந்த போராட்டங்களில் தன்னை அவர் ஈடுபடுத்தி வருவது உள்ளபடியே பெருமைக்குரிய ஒன்றாக இருக்கிறது. எனவே அவரை நான் உள்ளார்ந்து வாழ்த்துகிறேன். உயிரெல்லாம் ஒன்றே உறவாவோம் இன்றே, காக்கை குருவி எங்கள் ஜாதி என்றே சொன்னான் பாரதி. வாழும் உலகை அன்பால் வெல்ல செய்வோம் செய்வோம் ஓர் விதி. நேயம் இருந்தால் போதுமடா, காயம் உடனே ஆறுமடா ஆறுமடா. இணைவோம் இணைவோம் இதயம் பூக்க இணைவோம் 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 இடரை நீக்க இணைவோம் 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 மனிதம் காக்க இணைவோம் இணைவோம். ஐகோவின் சொந்த ஊரில் உள்ள கூட்டுறவு வங்கி தேர்தலில் 5 முறை வெற்றி வாகை சூடியவர். 4 முறை தலைவராக இருந்து திறம்பட செயல்பட்டு வங்கியின் தரத்தை C நிலையில் இருந்து B நிலைக்கு உயர்த்தினார். இன்றும் கிராம மக்களுக்கு அனைத்து வகை கடனுதவி வசதியையும் அந்த வங்கி செய்து கொண்டிருக்கிறது. விவசாயிகளின் நலன் காக்க உழவர் பேரவை, பனை தொழிலாளர் நலன் காக்க பனை தொழிலாளர் பேரவை, பீடி சுற்றும் தொழிலாளர் நலன் காக்க பீடி தொழிலாளர் பேரவை என சமூகத்தின் நலிவடைந்த எல்லா பிரிவினருக்குமான அமைப்புகளை உருவாக்கி அவர்கள் துயர் துடைத்திட பாடுபட்டவர். என் ஊர் வந்து சோமநாதபேரி முனஞ்சிப்பட்டி பஞ்சாயத்துல சோமநாதபேரி கிராமத்துல நான் இருந்தேன். அப்போ வந்து பிடி பிஎஃப் வந்து நிறைய பேருக்கு கொடுக்காம ஏமாத்திட்டு போயிட்டாங்க. பிடி கம்பெனியே எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ வந்து கோபால்சாமி அண்ணன் அவர்கள் வந்து வரும்போது எங்களுக்கு கொஞ்சம் மக்களுக்காக நிறைய தொண்டுகள் செய்யறதுக்காக வந்தாங்க. வரும்போது அப்ப என்ன பிரச்சனை அப்படிங்கும்போது பிடி எங்களுக்கு பிஎஃப் எதுவுமே தரல அப்படின்னோடனே அப்போ எல்லா மக்களையும் திரட்டுறாங்க. அங்க பக்கத்துல இருக்க கிராமங்கள் செட்டிக்குளம், கோடான்குளம், முனஞ்சிப்பட்டி, பூச்சிக்காடு, மன்னார்புரம், சாத்தான்குளம் எல்லா கிராமத்து மக்களையும் கூப்பிட்டு அவங்க வந்து எங்களுக்கு வருஷம் நிறைய ஆயிட்டு இருந்தாலும் அப்பவுமே எங்களுக்கு நிறைய உதவிகள் செய்து அங்க கூட்டிட்டு போய் இப்ப ட்ரக்கர் பிடிச்சி மேலப்பாளையத்துல மக்கள்கிட்ட நிதி உதவி எதுவுமே வாங்காம அவங்களே கையில இருந்து போட்டு செய்து மக்களுக்கு அதை வாங்கியே கொடுத்துட்டாங்க. எங்க ஃபாதர்கிட்ட எல்லாம் பேசுறாங்க, அவங்களும் பேசுறாங்க. அவங்க கூட அவங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அவங்க நல்லா கிராம மக்களுக்கு நல்லா செய்தாங்க. இடிந்தகரை முதல் புன்னக்காயில் வரையிலான எல்லா மீனவ கிராமங்களுக்கும் சென்று மீனவ நண்பனாக சமூக பணிகளை ஆற்றியுள்ளார். பெரியத்தாளை தூண்டில் பால திட்டங்கள், மீனவர் கூட்டுறவு சங்க செயல்பாடுகளில் தோள் கொடுத்த இதே ஐகோ மீனவர் நலனுக்கு எதிரான திட்டங்களான கடலோர மேலாண்மை திட்டம், ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டம், கூடங்குளம் அணு உலை போராட்டம் என சுற்றுச்சூழலுக்கு ஊறு விளைவிக்கும் பிரச்சனைகளில் உரிமை குரல் எழுப்பியிருக்கின்றார். அது மட்டுமின்றி மீனவர்கள் குல வரலாறு, வழக்காறுகள் குறித்து நிறைய ஆய்வுகள் மேற்கொண்டு பல கட்டுரைகள் எழுதியுள்ளார். அதில் முத்துக்குளி யுத்தம் என்ற கட்டுரை அன்று பரபரப்பாக பேசப்பட்ட கட்டுரை. தோழர் AP வள்ளிநாயகம் அவர்களுடன் இணைந்து செயல்பட்டு சமூக நீதிமன்றத்தினை உருவாக்கி 20க்கும் மேற்பட்ட சாதி மத சடங்குகளற்ற சீர்திருத்த திருமணங்களை நடத்தியுள்ளார். தமிழகத்தில் முதல் பெண் ஓட்டுநரை உருவாக்கிய ஓவியா அவர்களின் தமிழின பெண்கள் விடுதலை இயக்கத்தின் போராட்டங்களில் ஐகோவின் பங்கு அலாதியானது. 90கள் வாக்கில் நாகர்கோயிலில் நாங்கள் சில முக்கியமாக 2 அமைப்புகளை நடத்தினோம். ஒன்று மகளிர் விடுதலை மன்றம், பின்னாளில் தமிழின பெண்கள் விடுதலை இயக்கம் என்று அழைக்கப்பட்ட
பெண்கள் விடுதலைக்காக நடத்தப்பட்ட இயக்கம். இன்னொன்று தாழ்த்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் நல இயக்கம் என்கின்ற பெயரில் இடஒதுக்கீடு உள்ளிட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்கான சமூக நீதி கோரிக்கைகளை உள்ளடக்கிய பிரச்சார இயக்கம். இந்த 2 இயக்கங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எங்களால் நடத்தப்பட்டன. இந்த அமைப்புகளின் சார்பாக சில குறிப்பிடத்தக்க விஷயங்கள் நடைபெற்றிருக்கின்றன. முதலாவதாக நாங்கள் நடத்திய பெண்ணுரிமை இயக்க செயற்பாடுகளின் விளைவாகத்தான் இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு பெண் பேருந்து ஓட்டுநராக கன்னியாகுமரி மாவட்டத்தில், அதாவது நேசமணி போக்குவரத்து கழகம் அப்போது இருந்தது, அதில் பணி நியமனம் பெற்றார். இதற்காக ஒரு 3 ஆண்டு கால தொடர் போராட்டத்தை பல்வேறு அறப்போராட்டங்களாகவும் ஊர்வலங்களாகவும் சட்ட நடவடிக்கைகளாகவும் எங்கள் இயக்கம் எடுத்து அதில் நாம் வெற்றியும் பெற்றிருக்கிறோம். அதே போல இந்து அறநிலையத்துறையில் குரூப் 7 ஆபீசர்ஸா பெண்கள் வரக்கூடாது என்று இருந்த நிலையை மாற்றி அதற்கு எதிரான போராட்டத்தையும் நமது இயக்கம் முன்னெடுத்தது. இன்று அதில் இன்னும் சொல்லப்போனால் முதல் முறையாக அப்படி நம்முடைய போராட்டத்தின் விளைவாக உருவான வாய்ப்பில் வந்தவர்கள் தான் கவிதா. அதற்கு பின்னால் இந்து அறநிலையத்துறையில் இன்று அதிகாரிகளாக பணி வாய்ப்பு பெற்றிருக்கிற பெண்கள்லாம். இதற்கான ஒரு அச்சாரத்தை போட்டது எங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறத நான் குறிப்பாக சொல்ல வேண்டும். அப்போ இந்த போராட்டங்கள்லாம் ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடத்தணும்னு சொன்னால் கன்னியாகுமரி மாவட்டத்தின் மக்களுடைய ஆதரவு, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நெல்லை மாவட்டத்து மக்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது இல்லாமல் நடத்த முடியுமா? நெல்லை மாவட்டத்தில் இருந்து வருகின்ற தோழர் ஐகோ அவர்கள் 2 மாவட்டங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய கிராமத்தை சார்ந்த பெண்களை எல்லாம் அவர் இந்த போராட்டங்களுக்கு ஆதரவாக, ஆர்ப்பாட்டங்களுக்கு ஆதரவாக அழைத்து வந்திருக்கிறார். விஜயா, ஆஷா, செல்வி, கல்யாணி, நாங்குநேரியிலிருந்து இப்படிப்பட்ட தோழர்களை அவர் ஒரு போராட்டம்னா ஐகோ நின்றுவாருங்க, ஒரு ஆர்ப்பாட்டம்னா நின்றுவார். அப்போ அப்படிப்பட்ட தோழர்கள் இருந்ததுனால தான் எங்களால் இவ்வளவு வேலைகளை செய்ய முடிஞ்சுச்சு. நிலைத்த வேளாண்மை ஊரக வளர்ச்சி சங்கம் மூலம் 400 மகளிர் குழுக்கள், 50க்கும் மேற்பட்ட விவசாய குழுக்கள் அமைத்தும் எளிய மக்களின் இதழ்களில் புன்னகை பூக்கச் செய்தவர் ஐகோ. பணி ஓய்வு பெற்ற சுகாதாரத்துறை துணை இயக்குனர் டாக்டர் பிச்சுமணி போன்ற மருத்துவ ஆளுமைகள் உதவியோடு 50க்கும் மேற்பட்ட மருத்துவ முகாம்கள், சட்ட முகாம்களை நடத்தி காட்டியவர் ஐகோ. சிக்கன் குனியாவால் ஆயிரக்கணக்கானோர் உடல் நலம் சீர்கெடத் தொடங்கிய போது 100க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு தனி மருத்துவர் அணியுடன் சென்று சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்தவர் ஐகோ. அவ்வப்போது மகளிர் மாநாடு, விவசாயிகள் மாநாடு, இயற்கை வேளாண்மை விழிப்புணர்வு, மது மற்றும் ஊழலுக்கு எதிரான போராட்டங்கள், கையூட்டு பெறாமல் வாக்கு செலுத்திட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் என நித்தம் ஒரு போராட்டம், ஒரு ஆர்ப்பாட்டம் என்றே அவரது 50 வருடங்கள் கழிந்திருக்கின்றன. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தை சார்ந்த பத்திரிகையாளர் தோழர் ஐ கோபால்சாமி என்கிற ஐகோ அவர்கள் 50 ஆண்டு காலம் பொது வாழ்வில் நிறைவு செய்திருக்கிறார். அவருடைய பொது தொண்டினை பாராட்டி பொன்விழா நிகழ்வை தோழர்கள் ஒருங்கிணைத்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. இடதுசாரி சிந்தனையாளர்களோடு, முற்போக்கு சக்திகளோடு, குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தை சார்ந்த முன்னணி தோழர்களோடு இணைந்து இதழ் பணிகள் மட்டுமின்றி சமூக பணிகளையும் தொடர்ந்து ஆற்றி வருபவர் இதழாளர் தோழர் ஐ கோபால்சாமி அவர்கள். அவருடைய பணிகள் பலராலும் வெகுவாக பாராட்டப்பட்டு வருகின்றன. சாதி மறுப்பு திருமணங்களை ஊக்கப்படுத்துகிற பணிகளையும் அவர் மேற்கொண்டு வருகிறார். சாதி ஒழிப்பு அரசியலையும் முன்னெடுத்து வருகிறார். சமூக நல்லிணக்கத்திற்கான களப்பணிகளையும் ஆற்றி வருகிறார். தொடர்ந்து முற்போக்கான சிந்தனைகளை
பல்வேறு ஏடுகளில் எழுதி நூல்களாக தொகுத்து வெளியிட்டு வருகிறார். அப்படிப்பட்ட முற்போக்கு ஜனநாயக சக்தியாக விளங்கும் இதழாளர் ஐகோ அவர்களின் பொதுவாழ்வு பொன்விழாவில் அவருடைய பணிகள் மேலும் சிறந்தோங்க, பொதுமக்களின் நன்மதிப்பை பெற என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் எல்லா நலமும் வளமும் பெற்று நீடூழி வாழ வேண்டும். மக்களுக்கு ஆற்றக்கூடிய அந்த தொண்டு சிறந்தோங்க வேண்டும் என்று நெஞ்சார வாழ்த்துகிறேன். புது வரலாறே புறநானூரே இனம் மறக்காதே திமிராய் வாவா, தடை உடைக்காமல் படையமைக்காமல் விடை கிடைக்காதே தீயாய் வாவா, கொடுவாள் கூரே நெடுநாள் போரே முடிவினை காண தீர்வே வாவா, துடித்திடும் ஏரே பயமறியாதே வெடித்திடும் கிடங்கே நீதான் வாவா. ஐகோ தனியாகவும் செயல்பட்டுள்ளார், அமைப்புகளோடும் செயல்பட்டுள்ளார், ஏன் அரசியல் இயக்கங்களில் இணைந்தும் செயல்பட்டுள்ளார். ஆம், திராவிட முன்னேற்றக் கழகம், தந்தை பெரியார் திராவிடர் கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, பொது உடைமை இயக்கங்கள் என வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு அரசியல் இயக்கங்களில் செயல்பட்டுள்ளார். அவர் கல்லூரி பருவத்தில் இருந்து கல்லூரியை முடித்த பிறகு திராவிட முன்னேற்றக் கழகத்திலே இணைந்து சாத்தாங்குளம் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளராக இருந்து அன்றைய முன்னணி தலைவர்கள் இட்டு சென்ற கொள்கைகளை மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அப்படியே கட்சி என்ன கட்டளை இடுகிறதோ அதை அப்படியே செய்து முடித்தவர். அது மட்டுமல்லாது 1983ஆம் ஆண்டு இலங்கையிலே விடுதலை புலிகளுக்கும் சிங்களர்களுக்கும் மோதல் ஏற்பட்டு அங்கே தமிழர்களுக்கு பாதிப்பு என்றவுடன் இங்கு அவரை தேடி வந்த தமிழர்களுக்கு வியாபாரிகளிடத்திலே 5 ரூபாய் 2 ரூபாய் என்று பிரித்து 7-8 நாட்கள் சாத்தாங்குளத்திலே இருக்கின்ற கனியன்கோ மேடையிலே அங்கே ஒரு ரூமை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து அந்த ரூமிலே அமர வைத்து அவர்களுக்கு 7,000 ரூபாய் வசூல் செய்து கொடுத்தவர். சிறுக சிறுக சேமித்து வசூல் செய்து கொடுத்தவர். அப்படிப்பட்டவர் பிற்காலத்திலே எந்த வகையிலும் கொள்கை சமரசம் அவர் செய்து கொண்டதே இல்லை. அதற்காக சில நேரங்களில் பெரிய பொருள் இழப்பெல்லாம் அவருக்கு ஏற்பட்டிருக்கும். எங்கள் ஊர் பண்ணம் வரையில் மனு முன்னோடினால் பெறப்பட்டு மனுவுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு நிகழ்வு ஏற்படுத்தியிருந்தது. அதற்கு அப்போதைய சமூக நலத்துறை அமைச்சர் இந்திராகுமாரி அவர்கள் வருகை தந்தார்கள். அவர்கள் பேருக்கு நிகழ்ச்சியை கூட நடத்தாமல் அங்கிருந்து வெளியேற முற்பட்டார்கள். நம்முடைய மக்கள் தொண்டர் ஐகோ அவர்கள் அங்குள்ள மக்களையெல்லாம் திரட்டி ரோட்டில் அமர்ந்து அமைச்சருக்கு முன்னாலே அமர்ந்து அந்த நிகழ்வை முடித்து போகின்ற அளவுக்கு அன்றைக்கு போராடி அதன் பின் அமைச்சரே அந்த நிகழ்ச்சியெல்லாம் முடித்து வெளியே சென்றார்கள். திமுகவில் இருந்தபோது திரு வைகோ அவர்கள் இவர்தம் செயல்பாடுகளை பாராட்டி கலிங்கப்பட்டி இந்த வைகோவை தந்தது என்றால் கலுங்கு விளை இந்த ஐகோவை தந்தது என்று மேடைகளில் புகழாரம் சூட்டினார். அவர் அறிவித்த சைக்கிள் பேரணியை நடத்திட தன் புதிய சைக்கிளை விற்றவர் ஐகோ. திமுகவில் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர், மாவட்ட துணை அமைப்பாளர் என்ற பொறுப்புகளை அலங்கரித்தார். நமது ஐகோ அவர்களின் செயல்பாடுகளை பாராட்டி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள்
வாழ்த்து செய்திகளை தந்திருக்கின்றார். அதன் ஒரு பகுதியை காண்போம். இனிய சகோதரர் திரு ஐ கோபால்சாமி அவர்கள் இளம் வயதிலேயே திராவிட இயக்க மாணவர் அமைப்பில் பணியாற்றியவர். கல்லூரி மாணவனாக ஈழத்தமிழர் ஆதரவு போராட்டங்களில் முன்னின்று கடமையாற்றியவர். சாத்தான்குளம் ஒன்றிய திமுக இளைஞரணி அமைப்பாளர் பொறுப்பில் பாராட்டத்தக்க வகையில் பணியாற்றியதையும், இந்தி திணிப்பை கண்டித்தும் திமுக நடத்திய சட்ட எரிப்பு போராட்டத்தில் பங்கேற்று சுமார் 2 மாத காலம் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் இவர் அடைபட்டு இருந்ததையும் நன்கு அறிவேன். சொந்த ஊரில் 4 முறை கூட்டுறவு சங்க தலைவராக நற்பணி ஆற்றியுள்ளார். நெல்லை தினகரன் நாளேட்டில் அனைவரையும் ஈர்க்கும் வகையில் செய்திகளை தந்த சிறந்த செய்தியாளர்களில் இவர் ஒருவர். தாமிரபரணி பாதுகாப்பு இயக்கத்தை 14 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கி பொதுநல ஆர்வம் கொண்ட பெருமக்களின் ஒத்துழைப்போடு நதியினை தூய்மையாக்க பராமரிக்க இயக்கம் நடத்தி வருகின்றார். மக்கள் நலன் சார்ந்த கோரிக்கைகளுக்காக பல்வேறு அமைப்பினருடன் இணைந்து குரல் கொடுத்து வருகின்றார். பொதுநல நோக்கில் சுமார் 50 ஆண்டு காலமாக உழைத்து வரும் இவரது நற்செயல்களை பாராட்டி இவரது பொதுப்பணிகள் தொய்வின்றி தொடர்ந்திடவும் எனது உளமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடவுளா நீ கல்லா, கடவுளா நீ கல்லா, மேலோர் என்று சிலரை படைத்து கீழோர் என்று பலரை படைத்தால் கடவுளா நீ கல்லா. கோவை ராமகிருஷ்ணன் தலைமையிலான திராவிடர் கழகத்தில் மாநில கொள்கை விளக்க அணித்தலைவராக சிறிது காலம் செயல்பட்டுள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சியிலோ மாவட்ட செயலாளராக, மாநில துணை பொதுச் செயலாளராக செயல்பட்டார். தென் மாவட்டங்களில் பாமக என்ற கட்சியினை வேரூன்ற செய்ததில் ஐகோவின் பங்கு அசாத்தியமானது. தென் மாவட்டங்களில் 10க்கும் மேற்பட்ட மாநாடுகள், தொடர் பொதுக்கூட்டங்கள், 101 இடங்களில் கொடியேற்றம் என அசுரத்தனமான செயல்பாடுகளை நிகழ்த்திய ஐகோ தென் மாவட்ட உள்ளாட்சி அமைப்புகளில் பாமக பிரதிநிதிகளை இடம்பெறச் செய்தார். சகோதரர் ஐகோ அவர்களின் பொதுவாழ்வு பொன்விழா என்ற செய்தி கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். இளம் வயதிலிருந்து 50 ஆண்டு காலம் பொது நலனில் அக்கறை கொண்டு செயலாற்றிய சிறப்புக்குரியவர். தென் மாவட்டங்களில் இருக்கிற பனையேறும் தொழிலாளர்கள், பனை தொழில், பனையிலிருந்து உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை விற்பனை செய்வது என அந்த பனைமர வளர்ச்சிக்கு நாங்கள் கூட சொல்றது, பனை மரம் என்பது அதிசய மரம். எங்கள் மருத்துவரை அவர்களும் சொல்வது அதுதான். அப்படி அந்த பனையை பாதுகாப்பதற்கும் பனை தொழிலை மேம்படுத்துவதற்கும் குரல் கொடுத்து வரக்கூடியவர். அதோடு தென் மாவட்டங்கள் என்பது திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி இந்த மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள். அங்கே இருப்பவர்கள் எல்லாம் கடலிலே மிதந்து கண்ணீரோடு வாழக்கூடிய அந்த மீனவ பெருமக்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருந்து எல்லா வகையிலும் குரல் கொடுத்து பாடுபட்டு வரக்கூடிய மீனவ நண்பன் அவர். மீனவர்களுக்கு பாடுபடக்கூடியவர். சின்ன கிராம பகுதியிலும் நகரப்பகுதியிலையும் கூட பெண்கள் உட்பட அந்த பீடி தொழிலில் ஈடுபடக்கூடியவர்கள். அவங்க ரொம்ப நலிவுற்றவர்கள். அந்த பீடி தொழிலில் ஈடுபடுத்துகிற அந்த மக்களுக்கு அவங்க மேம்படுவதற்கு குரல் கொடுத்து வரக்கூடியவர். இப்படி ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஐகோ அவர்கள் தன்னுடைய இளம் வயதில் மாணவ பருவத்திலிருந்து பொது நலனில் அக்கறை கொண்டு பாடுபட்டு வருபவர். இப்படி அவர் உழைப்பு என்பது மட்டும் அன்றி அதை கடந்து பாட்டாளி மக்கள் கட்சியில தன்னை இணைத்து கொண்டு மருத்துவரையா அவர்களை பற்றி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கொள்கையால் ஈர்க்கப்பட்டு இதற்கு முன்பு பாட்டாளி மக்கள் கட்சியில முழுமையாக பாடுபட்டவர். துணை பொதுச் செயலாளர் உள்ளிட்ட பல பொறுப்புகளை வகித்தவர். அப்படி பல போராட்டங்களை எல்லாம் நடத்திய நேரத்தில் அது சிறப்பாக நடத்தி பங்கு பெற்றவர். எங்களுக்கெல்லாம் நன்கு அறிமுகமானவர். அதோடு இந்த ஈழத்தமிழர் புரட்சியில் அதிகமாக நாட்டம் கொண்டவர். அவருக்கு எப்போவுமே
அந்த தமிழர் என்ற உணர்வு உண்டு, எப்பொழுதும் மாறாத அந்த பற்று, தாய்மொழி தமிழ் மீது அளப்பரிய பற்று. இப்படி ஐகோ அவர்களை பற்றி சொன்னால் நிறைய சொல்லலாம். ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நல்ல மனிதராக இருக்கிற ஐகோ அவர்களுக்கு 50 ஆண்டு பொன்விழா என்பது பாராட்டக்கூடிய ஒன்று. கங்கை வெள்ளத்தை குங்குமச்சிமிழுக்குள் அடக்க முடியாது என்பார்களே, அதுபோலத்தான் ஐகோவும். அந்த காட்டாற்று வெள்ளம் கட்சிகளுக்குள் கரைந்து விடாமல் மீண்டும் மீண்டும் மக்கள் என்ற பள்ளத்தாக்கு நோக்கியே பாய்ந்து வந்தது. ஒரு புறம் பத்திரிகை துறை இவரை இதழாளர் ஐகோ என்று அடையாளம் காட்ட, மறுபுறம் சமூக பணியோ இவரை புரட்சி தொண்டர் என்ற அடையாளம் காட்டியது. பொன்விழா ஆண்டு பொது வாழ்க்கையில் தொடர் ஐகோ அவர்களுக்கு பொன்விழா ஆண்டு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பன்முக கலைஞராக அவர் இருக்கார். ஒரு சமூக போராளியா, ஒரு எழுத்தாளரா, ஒரு பத்திரிகையாளரா, எல்லாவற்றுக்கும் மேலாக என்னை போன்றவர்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக ஒரு 50 ஆண்டு காலம் ஒரு பொது வாழ்க்கையில் அவர் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம், அதே மாதிரி திருநெல்வேலி மாவட்டம், இந்த சைடு அந்த சைடு எடுத்துக்கிட்டா ராமநாதபுரம் மாவட்டம், இந்த குறிப்பாக அந்த 3 மாவட்டங்கள்லையுமே அவர் பங்கெடுத்துக்காத போராட்டங்களே கிடையாது, அவர் முன்னெடுத்தாத கோரிக்கைகளே கிடையாது. டோட்டலாக பத்திரிகையாளர்களுக்கு மட்டுமில்லை, எந்த சமூக பிரச்சனையாகட்டும், எந்த ஒரு விஷயமாகட்டும், அதற்கு ஒரு முதல் ஆளாக நின்று ஒரு இந்த போராட்ட காலத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு ஐகோ அவர்கள் இன்னைக்கு 50வது அவருடைய பொன்விழா ஆண்டை அவருடைய இந்த சமூகத்துக்காக அவர் பாடுபட்டதை கொண்டாடுறதுக்கு நாங்கள்லாம் அதில் அவர் பின்னாடி இருக்கிறது நாங்கள் மிகவும் பெருமையாகவும் சந்தோஷமாகவும் நாங்கள் நினைக்கிறோம். அவருடைய தொண்டு தொடரட்டும். நன்றி, வணக்கம். 1982 தேவி, ராணி போன்ற ஏடுகளில் கவிதைகள், துணுக்குகள் என எழுதத் தொடங்கிய ஐகோவின் எழுதுகோலின் பயணமும் ஒரு நீண்ட நெடிய பயணம்தான். தேன்மலை இதழில் புரட்சிகர கவிதைகள், பாக்கியாவில் நகைச்சுவை துணுக்குகள், நமது நிருபர், மக்கள் பார்வை, மகளிர் பார்வை என பட்டியல் தொடர்கிறது. அதன்பின் கதிரவன், சூரியகாந்தி, மாலை மலர், மாலை முரசு, தினமணி, தினமலர், தினகரன், குங்குமம், பல்வேறு இதழ்கள், பல்வேறு படைப்புகள். இது தவிர செம்புலி எனும் பெயரிலான ஒரு நாவல், பாளையங்கோட்டை சிறையிலே எனும் கவிதை தொகுப்பு, கல்வி சில கேள்வி, பெண்ணுக்கென்ன கொடுமை, மோடி, கருத்த பொருளாதாரத்தின் வெளுத்த முகம், மலரினும் மெல்லிது, குலம் காக்கும் தெய்வங்கள் எனும் ஆய்வு கட்டுரைகளின் தொகுப்பு என மொத்தம் 7 நூல்களை தந்துள்ளார். இனியும் தருவார் என்றே எதிர்பார்க்கலாம். இதழாளர் ஐகோ ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு ஆளுமை. அவர் ஒரு பத்திரிகையாளர், அவர் ஒரு கவிஞர், அவர் ஒரு கட்டுரையாளர். இப்படி அவரை பற்றி அவர் மிகச்சிறந்த சொற்பொழிவாளர். இப்படி அவரை பற்றி நிறைய சொல்லலாம். அவர் 7 புத்தகங்கள் வரை எழுதியிருக்கிறார். இருந்தாலும் கூட எனக்கு ரொம்பவும் பிடித்த புத்தகம் குலங்காக்கும் தெய்வங்கள் என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அதற்கு முன்பு கல்வி சில கேள்விகள், மலரினும் மெல்லியது காமம், சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய காதலை பற்றியெல்லாம் அவர் எழுதியிருக்கிறாரு. ரொம்ப அருமையான நூல் அது. கல்வி சம்பந்தமான நிறைய கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். இன்றைக்கு இருக்கக்கூடிய கல்வி சூழல் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி எல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். ஆனாலும் கூட இந்த குலங்காக்கும் தெய்வங்கள் இன்றைக்கு தேவைக்கு மிக மிக முக்கியமானது. ஏனென்றால் நாமெல்லாம் இந்த நாட்டார் தெய்வங்களை எல்லாம் சிறு தெய்வங்கள் என்ற ஒரு சின்ன வட்டத்திற்குள் அழைத்து வைத்திருக்கிறோம். அதெல்லாம் உடைத்து விட்டு பெருந்தெய்வம் சிறு தெய்வம் என்று நம்மளாவே பிரித்து வச்சிருக்கோம். அதெல்லாம் உடைத்து இந்த சிறு தெய்வ வழிபாடு அல்லது இந்த நாட்டார் தெய்வ வழிபாடு எப்படியெல்லாம் மக்கள் வழிபடுகிறார்கள், அந்த கருப்பசாமி, இசக்கியம்மன், மாரியம்மன், காளியம்மன் இவர்கள் எல்லாம் எப்படி நாட்டார் சாமிகளாக மக்கள் மத்தியிலே இருக்கிறார்கள் என்பதற்கான கதைகளை எல்லாம் தொகுத்து, கண்ணகி வழிபாடு, பகவதி வழிபாடான கதை, ஏனென்றால் இது எல்லாவற்றிற்கும் சமண பௌத்த மதங்கள் அடிப்படையாக இருந்த தெய்வங்கள் எல்லாம் இந்து மதம் சுவீகரித்து கொண்டது அப்படிங்கிற கதைகளை எல்லாம் மிக தெளிவாக அந்த நூலிலே பதிவு செய்திருக்கிறார் ஐகோ அவர்கள். அது ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆவணம் என்று கருதுகிறேன். அதற்கு தோப்பா அவர்களுடைய அணிந்துரை, புலவர் சிவசுப்பிரமணியம் அவருடைய அணிந்துரை எல்லாம் மிகச் சிறப்பாக வந்திருக்கிறது. அந்த அளவிலே
ஐகோ அவர்கள் மிகச்சிறந்த கட்டுரையாளர் என்றே நான் கருதுகிறேன். தாமிரபரணி பாதுகாப்பு இயக்கம் என்ற அமைப்பை நிறுவி இன்றைக்கு தாமிரபரணியை மீட்கக்கூடிய ஒரு போராட்டத்தில எல்லாம் ஈடுபட்டவர் ஐகோ அவர்கள். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட என்னை பொறுத்தளவிலே அவர் இந்த பண்பாட்டு தளத்திலே அதிகமாக வேலை செய்ய வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இந்த குளங்காக்கும் தெய்வங்களைப் போல பல்வேறு ஆய்வு நூல்களை அவர் தமிழ் இலக்கிய உலகிற்கு கொடுத்தால் அது ஒரு மிகப்பெரிய கருவூலமாக திகழும் என்பதிலே சந்தேகமில்லை. பத்திரிகைகளில் பணியாற்றிய காலத்தில் பத்திரிகையாளர் உரிமைகளுக்கான பத்திரிகையாளர் மன்றத்தில் தலைவர் பொறுப்பேற்று பல செய்தியாளர்களுக்காக போராடியவர். இறுதியில் தனக்கான அறப்போராட்டத்தையும் நடத்தி அதில் வெற்றியும் கண்டிருக்கிறார். மஜீதியா குழு பரிந்துரைத்த வண்ணம் பத்திரிகையாளர்களுக்கு ஊதியம் கிடைத்திட வேண்டும் என்றும் பகுதி நேர நிருபர்களை செய்தியாளர்களாக அங்கீகரிக்க வேண்டும் என்றும் தற்போது வரை தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் தொழிற்சங்கத்தின் பொதுச் செயலாளராக நின்று போராடி வருகின்றார். பத்திரிகை இல்லைன்னா அங்க என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாம போயிடும். அந்த பத்திரிகையில இந்த நிலைமையா விடக்கூடாது. நிச்சயமாக நம்ம தோழர் ஐகோ அவர்களுக்கு எல்லா பத்திரிகையாளர்களும் துணையாக இருக்க வேண்டும். தொழிலாளர் துறையே பத்திரிகையாளருக்கு தனி ஆய்வாளர் நியமி. ஐகோ அவர்களை பற்றி சொல்லணும்னு சொன்னா, நான் முதலாக அவரை பார்த்தது அல்லது அவருடன் அறிமுகம் அப்படிங்கிறது 1992, 93 காலத்துல. அப்பதான் கல்லூரி படிப்பை முடிக்கிற வருடம். அப்ப அப்பா மக்களுரிமை கழகத்தினுடைய தலைவராக தமிழ்நாடு முழுக்க பல்வேறு விஷயங்களை பற்றி, குறிப்பாக சிறை கைதிகளுடைய உரிமைகள், இன்னும் பல மக்கள் கொத்தடிமைகளாக அவர்களை பல இடங்கள்ல செங்கல் சூளைகள்ல அல்லது வேற இடங்கள் எல்லாம் வைத்திருக்கும் பொழுது, கல் குவாரிகள் எல்லாம் வைத்திருக்கும் பொழுது அது போன்ற விஷயங்கள்லாம் பத்திரிகையில வர்றது, அதையெல்லாம் பார்த்து விட்டு நேரடியாக பார்க்க வந்தாருங்கிற அடிப்படையில தான் அவரை தெரியும். அதன் பிறகும் தொடர்ச்சியாக அவருடைய பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் உரிமைகளுக்கான விஷயங்களையும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பல விஷயங்களையும் முன்னெடுத்து அவர் செய்து கொண்டு வந்திருக்காருங்கிறது நான் அதன் வளர்ச்சியினோடாகவே நான் அறிவேன். அது மட்டும் இல்லாம மிக சமீப காலங்கள்ல ஏறக்குறைய ஒரு 10 ஆண்டுகளாக அவரை பார்க்கிறது அப்படின்னு சொன்னா, தாமிரபரணியை ஒரு பாதுகாப்பு செய்யணும். ஒரு ஆறு என்பது ஒரு இயற்கை வளம், அது மக்களுக்கானது. அதுல மிகப்பெரிய கார்பரேட்டுகளோ அங்க இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளோ அதனுடைய தூய்மையை கொஞ்சம் கூட பாதுகாக்காம அதை அந்த வளத்தை நாசப்படுத்தக்கூடிய விஷயங்களை சமரசம் இல்லாமல் பத்திரிகைகள் எழுதக்கூடியவரா இருந்தாரு. ஏறக்குறைய தினகரன்ல இருந்து கதிரவன்ல இருந்து தினமலர் வரைக்கும் ஒரு முழுவதாக எல்லா பக்கங்கள்லயும் ஒரு பத்திரிகைகள் இருந்தாலும் கூட அந்த நேரத்துல கூட சில நேரங்கள்ல ஒரு பெண்கள் தின நாள் வரும்போது பெண்களுடைய உரிமைகள் சம்பந்தமான விஷயங்களை என்னை கேட்டு சில கட்டுரைகளை தினமலருடைய பகுதிகளில் கூட வெளியிட்டு இருக்காருன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்பொழுது என்னுடைய நண்பர்கள் கூட கேட்டாங்க, எப்படி தினமலர்ல எல்லாம் உங்களுடைய கட்டுரைகள் வருது, உங்களுடைய கருத்துக்களும் சித்தாந்தமும் வேறையாச்சேன்னு சொல்லும் பொழுது, ஐகோ போன்றவர்கள் அங்க பத்திரிகையாளராக அந்த இடத்துல வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது சரியான கருத்துக்களை பதிவு செய்யணும்னு நினைச்சிட்டு அவர் செய்தாரு. அதன் காரணமாக தான் வந்தது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்ப அன்றைய முதல் இன்றைக்கு வரைக்கும் பல்வேறு வேலைகளை செய்து வர்றாரு. ஏறக்குறைய ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னால் 4 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த கோவிட் காலத்துல SV சேகர் அவர்கள் ஒரு பெண் பத்திரிகையாளர்களை பற்றி கொஞ்சம் தரக்குறைவான வார்த்தைகளை யாரோ வெளியிட்டதை தான் அப்படியே நான் அதை ஃபார்வர்ட் செய்து விட்டேன் என்று, இந்த மாதிரி இருக்கவர்களாம் பற்றி தெரியாதா, இவர்களுடைய நடத்தை எப்படிப்பட்டதுங்கிற மாதிரி அவர் பேசிட்டார். அந்த ஃபார்வர்ட் செய்த விஷயம் என்பது பத்திரிகையாளர் என்கிற முறையில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தையும் அதற்கான ஒரு அறச்சீற்றத்தையும் அவர் வைத்திருந்தார். அதற்காக அங்கிருந்து அவரும் தனியாக ஒரு தனிநபர் புகார் ஒன்றை கொடுத்திருந்து, இப்படிப்பட்ட வார்த்தை என்பது பத்திரிகையாளர்களை ஒட்டுமொத்தமாக அவமதிக்கக்கூடிய விஷயம், அதனால ஒரு மான நஷ்ட வழக்கு அவர் மேல போடணும், அவர் அவமரியாதை செய்து விட்டார், அவரை சிறையில் அனுப்பணுன்றதுக்காக சிலதெல்லாம் செய்திருந்தார். அந்த வழக்கு மிக சமீபத்துல உயர்நீதிமன்றத்துல அதை ரத்து பண்ணணும், குவாஷ் பண்ணணும்னு அவர் கேட்டபோது உயர்நீதிமன்றம் இல்ல, இந்த வழக்கை குவாஷ் செய்ய முடியாது, இது MLA MPக்களுக்கான ஒரு சிறப்பு நீதிமன்றத்துல குறுகிய காலத்துல இத்தனை காலத்துல நடந்து அதை முடிக்கணும்னு சொல்லி ஒரு டைரக்ஷன் கொடுத்திருந்தாங்க. அப்பொழுதும் அவர் அந்த நீதிமன்றத்துக்கு வந்திருந்தார். அந்த குறிப்பிட்ட பெண் பத்திரிகையாளரும் அந்த வழக்கை நடத்தினாங்க. அப்ப அதுல மிக உறுதியாக அவரை பார்த்து
இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி அந்த காலத்துல சொல்லிவிட்டேன், இப்பொழுது நான் வந்து மக்களுக்காக இருக்கிறேன், நீங்க வாபஸ் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கேட்டபோது அவருடைய சார்பாக நானும் என் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய இளம் வழக்கறிஞர்களும் அங்க வந்து ஆஜராகி வழக்கு நடத்திய போது சமரசம் இல்லாமல் அதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொன்னார். ஆனா அவர் வந்து அந்த வழக்கை போட்டதனுடைய காலமும் தருணமும் சில தேதிகளில் மாற்றம் இருக்கும் பொழுது அதை வந்து அந்த பெண் பத்திரிகையாளர் மட்டுமே நடத்த வேண்டும் என்கிற அடிப்படையில அவருடைய வழக்கை வந்து முடித்து வைக்கப்பட்டது. அப்ப இப்ப நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அதுல உயர் நீதிமன்றத்திற்கு அவர் போன பிறகும் கூட 1 மாத காலம் சிறை தண்டனை அவருக்கு உறுதியளிக்கப்பட்டு அது உறுதியாக்கப்பட்டு அவர் சிறை தண்டனை அடைய வேண்டும், அவர் கூறியது தவறு அப்படின்னு வந்தது. அப்ப பெண் பத்திரிகையாளர் யாருக்கு பாதிப்பு இருக்கிறதோ அவர் அந்த வழக்கு போட்டது மட்டும் இல்லாம ஐகோ அவர்களும் கூட தான் ஒரு பத்திரிகையாளர், இன்னொரு சக பத்திரிகையாளருக்கு அந்த பிரச்சனை வந்தது என்பதை முன்னெடுத்து போனாருங்கிறது அவருடைய உரிமைக்கான அல்லது நியாயமான அந்த தார்மீக அறச்சீற்றத்தை காட்டுவதாக இருந்தது. தொடர்ச்சியாக அவருடைய பல காலமாக பத்திரிகையாளராக மனசாட்சிக்கும் மக்களுக்கும் விரோதம் இல்லாமல் குறிப்பாக ஒரு மனித உரிமை தளத்திலிருந்து பல விஷயங்களை அவர் பார்க்கிறாருங்கிறது சிறப்புக்குரியது. அவருடைய பணி மக்களுக்கானதாக மேலும் தொடர என்னுடைய ஆதரவும் என்னுடைய வாழ்த்துக்களும் அவருக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். தனது கலை இலக்கிய பணிகளுக்காக முத்தமிழ் முழக்கம், கருத்துரிமை பணிகளுக்காக பொதுவெளி என்ற அமைப்புகளை உருவாக்கிய ஐகோ, நம் தாய் நதியாம் தாமிரபரணியை பாதுகாக்க உருவாக்கிய அமைப்புதான் தாமிரபரணி பாதுகாப்பு இயக்கம். பல்வேறு அமைப்புகளை ஒருங்கிணைத்து கடந்த 14 வருடங்களாக செயல்பட்டு வரும் தாமிரபரணி பாதுகாப்பு இயக்கத்தின் சீரிய செயல்பாடுகள் ஐகோ அவர்களின் பொது வாழ்க்கை பயணத்தின் உச்சம் என்று சொல்லலாம். அதனால்தான் மூத்த பொது உடைமை இயக்கத்தின் தலைவர் திரு நல்லக்கண்ணு அவர்கள் தனது அகவை முதிர்ந்த நிலையிலும் ஐகோ அவர்களை பாராட்டியிருக்கிறார். ஒரு விஷயம், இன்னைக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் நம்மளை தாமிரபரணியா சிறந்த நதின்னு இருந்தாங்க, பாராட்டப்படுது. தொடர்ந்து தாமிரபரணி பாதுகாப்பு நீடிக்குது. அதை நான் நீங்களும் தொடர்ந்து பாதுகாக்க காரணம்னா தாமிரபரணி நீடிச்சாத்தான் மாவட்டத்தில் செழிப்பு இருக்கும். அதை தாமிரபரணி வறண்டுட்டு இருந்தா நம்முடைய இடங்கள் வாழா போயிடும். அதை தொடர்ந்து நடிக்க ஆரம்பிச்சு எந்த காரணத்துக்கும் தாமிரபரணி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு கூடாது. அதுக்கு நீங்கள் முயற்சி பாராட்டக்கூடியது. தொடர்ந்து நீங்கள் எடுத்த முயற்சி மக்களுக்கு நிச்சயமா மக்கள் அவங்க ஒத்துக்கிடுவாங்க. இப்போ கூட பல தாமிரபரணி அதை தூத்துக்குடி பக்கம் தூத்துக்குடி பக்கம் தாமிரபரணி தண்ணி பாதுகாப்பு இருக்கு. இன்னும் பாதுகாப்பு முயற்சி பாராட்டக்கூடிய வெற்றிகள். தமிழ் தேச தன்னுரிமை தளத்தில் கருத்தியல் ரீதியாக ஈர்க்கப்பட்டு திரு பழ நெடுமாறன் அவர்களுடன் ஆரம்ப காலகட்டங்களில் இணைந்து பணியாற்றிய ஐகோ அவர்களின் நதி பாதுகாப்பு செயல்பாடுகளை திரு பழ நெடுமாறன் அவர்களே பாராட்டியிருக்கின்றார். எங்களுடைய தமிழர் தேசிய இயக்கத்தில் அவர் அங்கம் வகிக்காவிட்டாலும் கூட அவருடைய சூழ்நிலை பத்திரிகை அலுவலகத்தில் வேலை பார்த்த காரணத்தினால் நேரடியாக அங்கம் வைக்காவிட்டாலும் கூட அவருடைய சிந்தனையும் செயலும் தமிழ் தேசியம் என்பதையே சுற்றி சுற்றி சுழல்கிறது இன்று வரையிலும். 1980ஆம் ஆண்டில் நான் தமிழக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது இட்ட மொழியில் ஒரு பெரிய தமிழர் மகாநாட்டினை அவர் கூட்டியது எனக்கு இன்னமும் நினைவில் உள்ளது. அந்த மகாநாட்டினை மிக சிறப்பாக நடத்தி அனைவரின் பாராட்டுதலுக்கும் உரியவரானார். அதே போல தமிழீழ விடுதலையிலும் அவர் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தார் என்பதை இங்கே குறிப்பிட்டாக வேண்டும். அது மட்டுமல்ல,
இயற்கை சூழலை பாதுகாக்க வேண்டும் என்று போராடுகிற போராளிகளில் அவரும் ஒருவர். தாமிரபரணி பாதுகாப்பு இயக்கம் என்ற பெயரிலே ஒரு அமைப்பை நிறுவி அவர்கள் மக்களிடையே அந்த ஆற்றை பாதுகாக்க வேண்டிய அவசியத்தை பற்றி பிரச்சாரம் செய்து மக்களை அதற்கு ஆதரவாக திரட்டி கொண்டும் இருக்கிறார். அதிலும் பாபநாசம் போன்ற அந்த ஆறு உற்பத்தியாகி மலையிலிருந்து இறங்குகிற இடத்திலே கூட அந்த ஆற்றுக்குள் ஐதீகத்தின்படி குளித்துவிட்டு இடுப்பில் கட்டி இருக்கிற வேட்டியவோ சேலையவோ ஆற்றுக்குள் எரிகிற ஒரு வேண்டாத பழக்கம் மக்களிடையே இருப்பதை அறிந்து இவர்கள் அந்த ஆற்றில் மூழ்கி அந்த துணிகளை எல்லாம் எடுத்து வெளியே போட்டது மட்டுமல்ல, ஆற்றுக்குள்ளேயே இரும்பு கூண்டுகளையும் அமைத்தார்கள். தயவு செய்து துணிகளை அதில் போடுங்கள், நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம் என்று சொல்லி அப்படி ஒரு சீரிய தொண்டினை இந்த தாமிரபரணி பாதுகாப்பு இயக்கம் நடத்தியதை அறிந்து நானே என்னுடைய தென் செய்தியில் அதை பாராட்டி எழுதியிருக்கிறேன். தாமிரபரணி பாதுகாப்பு இயக்கத்தை போல தமிழகம் புறாவும் ஓடுகிற அத்தனை ஆறுகளுக்கும் பாதுகாப்பு இயக்கங்கள் உருவாக்கப்பட வேண்டிய வேலை வந்துவிட்டது. தோழர் ஐகோ அவர்கள் முன்மாதிரியான தொண்டை மற்ற மக்களுக்கு எடுத்து காட்டியிருக்கிறார். அவரை பின்பற்றி எல்லா ஆறுகளை பாதுகாக்கவும் இது போன்ற மக்கள் இயக்கங்கள் உருவாக்கப்பட வேண்டும். என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று பாடினார் திருநாவுக்கரசர். அதே போல என் கடன் மக்களுக்கு தொண்டாற்றுவதும் தாமிரபரணி ஆற்றை பாதுகாப்பதும் என்று ஓயாது உழைக்கும் தோழர் ஐகோ அவர்களின் தொண்டு வளர வேண்டும். அவருக்கு தமிழ் மக்கள் சார்பிலே எந்த பயனையும் கருதாது தொண்டு செய்கிற அவருக்கு பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். வாழ்க ஐகோ, வளர்க அவரது தொண்டு. வாழ்வதற்காக போராடுபவர்களுக்கு மத்தியில் போராடுவதற்காகவே வாழ்ந்தவர், வாழ்ந்து கொண்டிருப்பவர் ஐகோ. 11 முறை சிறைவாசம், 300க்கும் மேற்பட்ட போராட்டங்கள், 20க்கும் மேற்பட்ட சாதி மறுப்பு திருமணங்கள், 100க்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்புகள், 7 நூல்கள், 3000 கட்டுரைகள், 2 நூலகங்கள், 2 பத்திரிகைகளின் நிறுவனர், 7 பத்திரிகைகளின் செய்தியாளர், ஆசிரியர். இத்தனை களங்களை 50 ஆண்டுகளில் கடந்து வந்த ஐகோ இதன் மூலம் பெற்றதுதான் என்ன? போராட்டங்களுக்காக மனைவியின் நகைகளை வைத்து வங்கியில் வாங்கிய கடன். தந்தை சம்மதிக்க மாட்டார் என்பதற்காக தந்தையின் கையொப்பத்தை தானே இட்டு வங்கியில் வாங்கிய கடன். தொண்டு நிறுவனம் துலங்க வேண்டும் என்பதற்காக தன் சொந்த நில புலன்களை விற்று வாங்கிய கடன். இத்தனை கடன்களை பார்த்த பின்னும் இன்முறுவலோடு ஐகோ சொல்வது என்ன தெரியுமா? என் கடன் பணி செய்து கிடப்பதே. ஒரு நல்ல மனிதன் வசதி இருக்கும் பாதையை நாடமாட்டான், மாறாக கடமை இருக்கும் பாதையை தான் நாடுவான். ஐகோ ஒரு நல்ல மனிதன். விடியலுக்கில்லை தூரம், விடியும் மனதில் இன்னும் ஏன் வாரம், உன் நெஞ்சம் முழுவதும் வீரம், இருந்தும் கண்ணில் இன்னும் ஏன் வீரம்.
நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? வாழ்வை சுமையென நினைத்து தாயும் கனவை விதிக்கலாம்.